குடமுழுக்கு விழாவையொட்டி திருச்செந்தூர் கோயில் வளாகம் முழுவதும் விழாக்கோலம் போட்டுள்ளது. பக்தர்கள் திருச்செந்தூரை நோக்கி படையெடுத்துள்ளார்கள். இது தொடர்பான தகவல்களை அங்குள்ள செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், தற்போது திருச்செந்தூரில் நாளை குடமுழுக்கு நடைபெறவுள்ளது. குடமுழுக்கு விழாவையொட்டி திருச்செந்தூர் கோயிலுக்கு எவ்வளவு பக்தர்கள் வருகை தர இருக்கிறார்கள்? அங்கு வருகை தரும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கோயில் நிர்வாகம் மேற்கொண்டிருக்கிறதா? முழு விவரங்களை பகிர்ந்துக்கங்க. ஆறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடானது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். இங்கு நடைபெறக்கூடிய சூரசம்ஹார நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, ஆணி தேரோட்டம், தைப்பூசம் போன்ற நிகழ்வுகளுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். ஏனென்றால் முருகனிடம் வேண்டியது அனைத்துமே நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இதனை அடுத்து இப்போ 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற கும்பாபிஷேகத்திற்கு பிறகு திருச்செந்தூர் கோவில் கும்பாபிஷேகமானது 12 ஆண்டுகளில் நடைபெறவில்லை. அதனையடுத்து 15வது ஆண்டாக இந்த ஆண்டு நடைபெற இருக்கிறது. இந்த கும்பாபிஷேகம் நிகழ்வு நாளை காலை 6:40 முதல் 6:50 மணி வரை நடைபெற இருக்கிறது. இதற்காக 1ஆம் தேதி முதல் நாளை காலை வரை யாகசாலை பூஜை நடைபெற இருக்கிறது. இதற்காக பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்ட யாகசாலை மண்டபத்தில் 76 குண்டங்கள் அமைக்கப்பட்டு 62 நாயன்மார்கள் பூஜையும் செய்து வருகிறார்கள். நேற்று வரை பக்தர்கள் திருச்செந்தூரில் குறைவாக காணப்பட்டார்கள். இன்று அதிக அளவில் காலையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று மதியம் 12 மணிக்கு மேல் சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. கும்பாபிஷேக ஏற்பாடுகள் இருப்பதால் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. நாளை காலை கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு சுவாமி தரிசனத்துக்கு அனுமதி அளிக்கப்படும். தற்போது திருச்செந்தூரை நோக்கி பல்வேறு மக்கள் வாகனங்களில் படையெடுத்து வருகிறார்கள். இதனால் திருச்செந்தூரிலிருந்து 2 கிலோமீட்டருக்கு அப்பால் வாகன நிறுத்தங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் 20 வாகன நிறுத்தங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தற்காலிக பேருந்து நிறுத்தங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவையான குடிநீர் எல்லா இடங்களிலுமே வைக்கப்பட்டுள்ளது. தங்கும் இடம் மட்டுமல்லாமல் உணவு போன்ற ஏற்பாடுகளும் செய்துள்ளார்கள். இந்த உணவு கொடுப்பதற்காக தன்னார்வல தொண்டு நிறுவனங்கள் பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருக்காங்க. அந்த தொண்டு நிறுவனங்களில் உள்ளவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, எப்படி இருக்குது? நாங்கள் தருமபுரி மாவட்டம் சார்பாக ஒசூர்லேருந்து வந்திருக்கோம். நாங்கள் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக திருச்செந்தூருக்கு மாதம் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு முறையுமே வரும்போது கூட்டம் திரளாக தான் இருக்கும். கடல் அலை எப்படி இருக்கோ அது மாதிரி தான் மக்கள் தலைகள் நமக்கு அலையாக தெரியும். அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கிற கோவில் நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயில். அது என்ன அப்படின்னா, மக்களுக்கு ஒரு சிறப்பான நம்பிக்கை இருக்குது. நம்ம கந்தனை நம்பி போனோம், அவன் காலத்தடியை தொட்டோம் அப்படின்னா கந்தன் எந்த வகையிலையும் நம்ம கைவிட மாட்டான், நம்மளை காப்பாற்றுவான் அப்படிங்கிற நம்பிக்கை ஜனங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி தான் கந்தன் நம்மளை காப்பாற்றிட்டு வர்றாரு. இந்த முறை நாங்கள் ஒரு சேவை மனப்பான்மையோட 2 நாள் முன்னாடியே இங்கே வந்திருக்கோம். நாங்கள் அன்னதான சேவை செய்யணும் அப்படின்ட்டு வந்தோம். நேற்றே சாமி தரிசனம் சிறப்பாக கிடைச்சது எங்களுக்கு. இன்னைக்கு பாலாலயம் செய்யப்பட்டு நம்ம தெய்வங்கள் எல்லாம் நம்ம யாகசாலையில் இருக்காங்க. நாளைக்கு கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகளில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜனங்க ரொம்ப திரளாக நிறைய அதிகமான ஜனங்கள் திருச்செந்தூரில் தங்கி இருக்காங்க. ஆனால் அத்தனை பேரையும் நம்ம முருகன் எந்த வகையிலுமே கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல தங்கும் விடுதிகள், உணவு ஆலைகள், தண்ணீருங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ முக்கியமாக நான் இங்கே ஒன்று சொல்ல வேண்டியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரீ தரிசனத்துக்காக உள்ளே வரும்போது இத்தனை வருஷத்தில் ஜனங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா அந்த இலவச தரிசனத்தில் உள்ளே வரவங்களுக்காக ரொம்ப மிகச்சிறப்பான ஏற்பாடுகள் பர்மனெண்ட்டாக ஒரு கான்கிரீட் மண்டபம் போட்டு கட்டியிருக்கிறாங்க. அங்கே உள்ளே வரும்போது நமக்கு நம்ம ஒரு ஓய்வெடுக்க இடம் இல்லையே, குடிக்க தண்ணி இல்லையே, ஒரு வாஷ்ரூம் யூஸ் பண்ண முடியலையே, இதெல்லாம் முதல்ல இருந்தது. ஆனால் இந்த முறை அது எல்லாமே நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கு. ரொம்ப சிறப்பாக, ரொம்ப நீட்டாக. இப்போ வயசானவங்களே அதில் வந்தால் கூட கொஞ்சம் நேரம் தங்கி ஓய்வெடுக்கிற மாதிரி சிறப்பான ஓய்வறைகள் நிறைய இருக்குது. பாலூட்டும் தாய்மார்கள் வந்தால் கூட அவங்களுக்கு பால் கொடுக்கறதுக்கான இடம் தனியாக இருக்குது. இந்த மாதிரி எல்லா வகையிலையும் கோயில் நிர்வாகம் ரொம்ப மிகச்சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்காங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, எப்படி இருக்குது கும்பாபிஷேகம் பார்க்குறது? நாங்கள் கிருஷ்ணகிரி காவேரிப்பட்டினத்துலேருந்து வந்திருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறது ரொம்ப பெரிய பாக்கியம் ஆக்சுவலாக. ஸோ இதில் ஒரு சேவை இதில் குழு மூலியமாக வர்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இங்கே இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல வேண்டியது, அங்கங்கே மருத்துவ முகாம் இருக்குது. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கு என்ன இதுன்னாலுமே இமீடியட்டாக இது பண்ணுறது. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது.
நாளை காலை நடைபெறக்கூடிய கும்பாபிஷேக நிகழ்ச்சியை காண்பதற்கு தற்போது இருந்தே திருச்செந்தூரில் பக்தர்கள் கூடி வருகிறார்கள். சூரசம்கார நிகழ்ச்சியில் 4 முதல் 5 லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நாளை காலை 7 முதல் 9 லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் காவல்துறையினர் 6500 காவல்துறையினரும் 6000 பேருந்துகளும் இப்போ இயக்கப்பட்டு வர இருக்கிறது. மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தற்போது வரை எந்த குறைபாடும் இல்லாமல் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளதாகவே பக்தர்களும் கூறி வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிற யாகசாலையை காண்பதற்காக பக்தர்கள் ஆர்வமாக இருந்து வருகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.